பிரகலாத சுவாமி சொல்றார், நம்ம எது சௌக்கியம் நினைச்சு தேடி ஓடுறோமோ அது சௌக்கியமே இல்லை. திருப்பி நம்ம கஷ்டத்தை தான் நம்மளே சிரமப்பட்டு நம்மளே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். இது எப்படி தெரியுமா? ஒரு கண்ணு தெரியாதவன் கையில் ஒரு தேனை வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்படி சாப்பிட்றதே கண்ணு தெரியாதவன் கையில் தேனை ஒருத்தர் ஊற்றிட்டு போயிட்டான். விட்டுட்டு போன உடனே அடுத்த அது தேனா எண்ணெயாங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் கையிலேருந்து ஒரு சொட்டா கீழே மண்ணில் விழுது. மண்ணில் விழுந்து என்ன ஆகுதுன்னா, இவன் தடவி பார்க்குறான், யாராவது சில்லறை போட்டிருக்காளா, இதை எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்திப்போமேன்னு தேடி தடவி பார்க்குறான். உருண்டையாக இருந்தது. அவன் என்ன நினச்சான், அது என்ன தான் இருக்குன்னு மூந்து பார்ப்போன்னு தோன்றது. எடுத்து மூந்து பார்த்தான். அது மூந்து பார்த்த உடனே அது தேன் வாசனை வந்தது. உடனே அந்த மண்ணை எடுத்து வாயில் போட்டுட்டான். போட்டுன உடனே எப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல மண் இந்த அளவுக்கு திதிக்கிறது. அப்போ நினச்சான், இந்த இடத்துல மண் ரொம்ப விசேஷம் போல இருக்கு, இந்த மண்ணை சாப்பிட்டுட்டே இருப்போம்னு மண்ணை சாப்பிட்றான். அவன் என்ன நினச்சான், நம்ம கையை நீட்டிகிட்டே பணம் கேட்குறோம் கோவில் வாசலில் உட்காந்துட்டு, கையை நீட்டுறதே யாரோ எண்ணெயை விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு, நம்ம குளிக்கிறதே தலையில் எண்ணெய் தேய்ச்சிப்போம்னு தேனை எண்ணெய்ன்னு நினச்சி கையில் வச்சுட்டு இருக்கான். அது எண்ணெய் கிடையாது, தேன். அந்த தேன்லேருந்து சொட்டின தேன் கீழே மண்ணில் பட்டு அந்த மண் உருண்டையாக போய் அந்த மண்ணை சாப்பிட்றான். உண்மையான சந்தோஷம் அவன் கையில் தேனாக இருக்கு. அவன் என்னன்னு தெரியாமல் கீழே மண்ணை சாப்பிட்றானே. இது மாதிரி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், பகவானை பார்த்து இந்த சௌக்கியத்தை கொடு, இந்த சௌக்கியத்தை கொடு, பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடு, பொண்ணுக்கு சீக்கிரமாக மாப்பிள்ளை கொடுன்னு கேட்டு 2 ப்ராப்ளத்துக்கு நடுப்புறதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் பகவான். இந்த தேன் மாதிரி நம்ம தான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோம், உணராமல் இருக்கோம்னு பிரகலாத சுவாமி அருமையாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். எதற்காக சொன்னேன், ஒரு 2 ப்ராப்ளத்துக்கு நடுப்புற தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இருக்கு. கோட்டிஷோ மானுஜானாம்பை பீதிதம் சமுபஸ்திதம். ஒரு க்ஷணம் என்ன நடக்கும்னே தெரியாது. திடீர்னு கார் போயிட்டே இருக்கு, 10 அடி திடீர்னு ரோடு உள்ளே போயிடுத்துங்கிறான். போயிட்டே இருக்கிற ஃப்ளைட்டு திடீர்னு கீழே விழுது. நன்னா நடந்து போயிட்டு இருக்கிறவர் கீழே தடிக்கு விழுந்து பரமபதிச்சுட்டார். இது மாதிரிலாம் எத்தனையோ ப்ராப்ளத்துக்கு நடுப்புற பீதிதம் சமுபஸ்திதம். இத்தனை ப்ராப்ளத்துக்கு நடுப்புற நம்மளுடைய ஒரு அருமையான ஒரு மனுஷ ஜென்மாவை இது மாதிரி ஒரு சத்சங்கத்துக்கு தரா மாதிரி, சத்சங்கத்துக்கு போறா மாதிரி பகவான் அனுகூலமாக கொடுத்துருக்காரு. இதற்கு நம்ம என்ன கைமாறாக பகவானுக்கு பண்ணணும்?